அவருக்கு பெங்களூரில் நடந்த பிரிவு உபச்சார விழாவில் வழங்கப்பட்ட வெள்ளிப் பேழை இது. போப் அவர்களின் சேவையை பாராட்டி பெங்களூர் நகரத்து பெரியவர்கள் கையொப்பமிட்டு எழுதிய பத்திரம் இதனுள் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது. 1908 தனது 88வது வயதில் போப் ஐயர் காலமானார். அவரது கல்லறை இன்றும் இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஆக்ஸ்போர்டில் செயின்ட் செபல்கர் என்ற கல்லறை தோட்டத்தில் உள்ளது. இப்படம் 2003ஆம் ஆண்டு இங்கிலாந்து சென்ற போப் பள்ளி பழைய மாணவரால் எடுக்கப்பட்டது. சாயர்புரத்தில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் மண் சுவர்களால் உயரமாக எழுப்பப்பட்டு ஓடுகள் வேயப்பட்ட கூரைகளை கொண்டிருந்தன. சமையலறை, வரவேற்பு அறை, தூங்குமறை என தனித்தனியாக இருந்தன. வீட்டைச் சுற்றி கோட்டை சுவர், வீட்டின் பின்புறம் கிணறு, தோட்டம் என எல்லாமே இருந்தன. இன்றும் இந்த நாகரிகம் தொடர்கிறது. இது போப்பின் நன்கொடை. 1953ஆம் ஆண்டு நடந்த போப் பழைய மாணவர் சங்க கூட்டத்தில் போப் கல்லூரி நிறுவ ஒவ்வொருவரும் ₹1 கொடுக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. போப் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்களும் டிடிடிஏ ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்களும் தங்கள் 1 மாத சம்பளத்தை கொடுத்தார்கள். அநேக பெரியவர்கள் கல்லூரி அமைய ஊக்கம் கொடுத்தனர். கண்ட கனவு நனவாயிற்று. 1962ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் நாள் திரும்பவும் கலைக்கல்லூரி மலர்ந்த பொன் நாள். ஆங்கிலத்தாய் பெற்றெடுத்த அத்தமிழ் மாணவனுக்கு நன்றி செய்த நன்னாள். அன்று காலை 9 மணியளவில் நூற்றாண்டு மண்டபத்தில் நெல்லை பேராயர் மறை திரு ஏ.ஜி. ஜெபராஜ் அவர்கள் இறை வணக்கத்துடன் கல்லூரியை துவக்கி வைத்தார்கள். தூய யோவான் கல்லூரியில் 20 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த உயர்திரு டி.எஸ். ஜார்ஜ் முல்லர் அவர்கள் முதல்வராகவும் அவருடன் 8 பேர் பேராசிரியர்களாகவும் இணைந்து பணியாற்றினர். 1963ஆம் ஆண்டு போப் பழைய மாணவர் சங்கத்தின் பெயரால் வாங்கப்பட்ட நிலங்கள் கல்லூரிக்கு ஒப்புவிக்கப்பட்டன. முதல்வரின் உழைப்பாலும் ஆசிரியர் அலுவலர்களின் அரும் துணையாலும் போப் பள்ளி முன்னாள் மாணவர்களின் ஒத்துழைப்பாலும் வளர துவங்கியது. 1963ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி கல்லூரிக்கென வாங்கப்பட்ட இடத்தில் அந்நாளின் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு கே. காமராஜ் அவர்களால் கலைக்கூடத்திற்கு
வர வர உலகத்தில் வாலிப நாட்களில் நான் பின்தங்கினவனாக ஆண்டவரை விட்டவனாய் இருந்தபோது, கல்லூரி வாழ்வில் நான் படிக்கும்போது சாராக் தெருவிலே ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் மறுபடியும் என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து நான் ஊழியத்துக்குள் வந்துவிட்டேன். கல்லூரி படிப்பை முடித்து ஊழியத்திலே நான் ஒரு சுவிசேஷகனாக வேலை செய்தேன். பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்து வந்தபோது ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதித்தார். பின்பு நான் பெங்களூரில் உள்ள வேதாம கல்லூரியில் 2 ஆண்டுகள் படித்து முடிக்கவும், பின்பு வேதத்தை முறையாக கற்று நான் சென்னைக்கு 1973ஆம் ஆண்டு வந்து ஒரு சிறு சபையை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த சபையை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். 25,000 மக்களுக்கு மேலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் பல ஆராதனைகளை கொடுக்கிறார். உலகத்தின் பல பகுதிக்கு ஆண்டவர் எடுத்து சென்று பயன்படுத்துகிறார். ஒரு சிறிய ஊராகிய சாயர்புரத்திலே வாழ்ந்தபோது அந்த கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்வு என்னை நல்ல விதத்திலே வளர்க்க ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என் வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக என்னை பாதித்து நல்ல விதத்தில் கொண்டு வந்தது. அந்த நாட்களில் வந்த அந்த தேவ மனுஷர்கள், மிஷனரிகள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அன்றைக்கு அர்ப்பணிக்காவிட்டார் இப்பொழுது இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு கிறிஸ்துவின் வாழ்வை புரிந்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் அருளி செய்து இன்றைக்கு உலகமெங்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு சிறிய ஒரு குக்கிராமத்தில் பிறந்திருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த நாட்களில் உள்ள மிஷனரிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அந்த ஊர் மக்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து அந்த ஊரையும் அங்குள்ள ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.